வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து ஏற்கனவே அதுக்கான வீடியோ வந்து போட்டிருந்தோம். உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அப்செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் வித் உங்களுடைய பிளேஸ், என்றைக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்குது, எங்கே நடக்குது, உங்களுக்கு எத்தனாவது ஷிஃப்ட்டில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வித் உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து நம்ம எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வேகன்சி வந்து நமக்கு எவ்வளோ வேகன்சியோட இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 9583 வேகன்சியோட நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் நடக்குது. அதுக்கான அட்மிட் கார்டு தான் இப்போ வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் வந்து என்னையிலேருந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 30/9/2024 14/11/2024 வரை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 23 டேட்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் மணிக்கு நமக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்குது. இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் வந்து ssc.gov.in அப்படிங்கிற வெப்சைட் தான். உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டைரக்ட் லிங்க், இந்த பேஜுக்கான டைரக்ட் லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இந்த இடத்துல டேட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல உங்களுடைய மந்த்து, டேட் ஆஃப் பர்த்தோடைய மந்த்து, இந்த இடத்துல நீங்கள் எப்போ பிறந்தீங்க அப்படிங்கிறது இயரை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நவுன் த ரோல் நம்பர், டேட், டைம் அண்ட் பிளேஸ் எக்ஸாமினேஷன். அதாவது உங்களுடைய பிளேஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான டேட் வந்து இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாம் வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1/10/2024 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:45 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 9 to 10:30 மணி வரை வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வித் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து 4 days பிஃபோர் 4 days, அதாவது இப்போ 1ஆம் தேதி எக்ஸாம்னா அதுக்கு முன்னே ஒரு 4 நாளைக்கு முன்னே உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியாது. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸாம் டேட்டை வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட் வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நான் அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன். டைரெக்டாக இந்த பேஜுக்கான லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கீழே வந்து உங்களுடைய டேட், இந்த இடத்துல மந்த், இந்த இடத்துல இயர் கொடுத்துட்டு நவுன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து அப்செட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தா மட்டுமே உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். இல்லை ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, கீழே வந்து ரீமார்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கான ரிஜெக்ட்டுக்கான ரீசன் வந்து கொடுத்துருப்பாங்க.